தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். 67 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த காங்கிரஸ் கட்சி. 67 தொகுதிகளில் டெபாசிட் இழந்த காங்கிரஸ் கட்சி என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். இந்தியா கூட்டணி ஏதோ பெரிய வெற்றி பெற்றுவிட்டோம் என்ற ஒரு மாயையை உண்டாக்கி கொண்டிருந்தார்கள். ஆனால் நடந்து முடிந்த டெல்லி சட்டசபை தேர்தலில் போட்டியிட்ட மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் காங்கிரஸ் 70 தொகுதிகளிலும் போட்டியிட்டது. ஆனால் 67 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது என்பது அனைவருக்கும் தெரியாத ஒரு விஷயம். அதை ஊடகங்கள் திமுக கூட்டணி வெளியே சொல்ல மறைக்கிறது. 67 தொகுதிகளில் மொத்தமுள்ள 70 தொகுதிகளில் 67 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி டெபாசிட் இழந்துள்ளது. 3 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கிடைத்துள்ளது. காங்கிரஸ் கட்சி அங்கே 15 ஆண்டுகள் ஆட்சி செய்த கட்சி. ஷீலா தீட்சித் முதலமைச்சராக இருந்தார். ஷீலா தீட்சித் மகனே டெபாசிட் இழந்து போயிட்டார். 3 தொகுதிகளில் தான் காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கிடைத்துள்ளது. மேலும் காங்கிரஸ் கட்சியுடைய வாக்கு வங்கி 6% குறைந்துள்ளது. வெறும் 6% குறைந்துள்ளது. அடுத்ததாக 3 சட்டசபை தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சி 0 எண்ணிக்கையை பெற்றது. இப்போ 3வது சட்டசபை தேர்தலில், கடந்த 3 சட்டசபை தேர்தலில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு சீட்டு கூட கிடைக்கல. 0 தான். டெல்லியில் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போச்சு அப்படின்னு தான் சொல்லணும். இந்தியாவின் தலைநகரம் டெல்லி. டெல்லியில் காங்கிரஸ் கட்சி அழிஞ்சு போச்சு அதான் சொல்லணும். ஆனால் காங்கிரஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு மாயையை ஏற்படுத்து. இந்தியாவில் நாங்கள் தான் எதிர்கட்சி, இந்தியா கூட்டணி அப்படின்ட்டு. ஆனால் காங்கிரஸ் கட்சி 67 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கு. அதை வெளியில் ஊடகங்கள் சொல்ல மறுக்கின்றன. திமுக கூட்டணியும் அதை முழு பூசணிக்காயை சோத்தில் போட்டு மறைக்குது. காங்கிரஸ் கட்சியோட நிலைமை இதுதான். இன்றைக்கி தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டிக்கிட்டால் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் கட்சிக்கு டெபாசிட் கிடைக்காது. அதனுடைய வாக்கு வங்கி 1% தான் கிடைக்கும். நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் கூட காங்கிரஸ் கட்சி கிடைக்காது. தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டுச்சுன்னா 1% வாக்குகள் கூட நாம் தமிழர் காங்கிரஸ் கட்சிக்கு கிடைக்காது. ஒரு தொகுதியில் கூட டெபாசிட் கிடைக்காது. தைரியம் இருந்துச்சுன்னா தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து போட்டியிடுங்க. உண்மையிலே ஆம்பளைன்னு சொன்னீங்கன்னா தமிழ்நாட்டில் காங்கிரஸ்காரங்க தனித்து போட்டியிடுங்கடா பார்ப்போம். சவால் விடுறோம். நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகளை விட நீங்கள் வாங்கிடுவீங்களா கூட? எத்தனை ஆண்டு பாரம்பரியமான கட்சி, 140 ஆண்டுகள் பாரம்பரிய கட்சி. தமிழ்நாட்டில் நீங்கள் தனித்து போட்டிடுங்க. ஒரு தொகுதியில் கூட உங்களுக்கு டெபாசிட் கிடைக்காது. 1% வாக்குகள் கூட உங்களுக்கு கிடைக்காது. நாம் தமிழர் கட்சி பெற்ற வாக்குகள் கூட நீங்கள் பெற மாட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் நல்லா பெரிய வாய்ச்சாடால் பேசுகிறீங்க. தந்தை பெரியார் பெரியார் பெரியாருன்னு. பெரியாரே காங்கிரஸ் கட்சியிலேருந்து விலகி தான் ஓடி வந்தான். துண்டை காணம் துணியை காணம்னு காங்கிரஸ் கட்சி விட்டு விலகி ஓடி வந்தான். மகாத்மா காந்தியே காங்கிரஸ் கட்சியை விட்டு விலகி ஓடி போயிட்டாப்புல. 6 வருஷம் காங்கிரஸ் கட்சியிலே சேரல, விலகி ஓடி போயிட்டார். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சி. அந்த கட்சி இன்றைக்கி டெல்லியில் 67 தொகுதியில் டெபாசிட் இழந்திருக்கு. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், காங்கிரஸ் கட்சி அழிவை நோக்கி செல்கிறது. இனிமேல் அதுக்கு வளர்ச்சி பாதையே கிடையாது. எந்த காலத்திலையும் இனிமேல் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி அமையாது என்பதைத்தான் காட்டுகிறது. இனிமேல் எந்த காலத்திலையும் மத்தியில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமையாது.